ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு நம்ம கொத்தவரங்காய் மட்டும் செய்ய போகிறது கிடையாது, அது கூட நண்டு போட்டு செய்ய போகிறோம். நண்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தவரங்காய்க்கு தேவையான மஞ்சள் தூள், காரத்தூள், நண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதங்கின பிறகு அடுத்து நம்ம கொத்தவரங்காய்க்கு தேவையான உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நண்டு நல்லா வெந்து வந்த பிறகு கொத்தவரங்காயை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம கொத்தவரங்காய் வேகிறதுக்காக தண்ணீர் ஊற்றி நல்லா வேக விடணும். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றணும். இதுதான் கொத்தவரங்காய்க்கு தேவையான பதம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கொத்தவரங்காய் ப்ளைனாக செய்யாமல் நண்டு, எறா, கனவா இது மூணுத்தில் எது போட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் நண்டு போட்டு செஞ்சுருக்கோம். நீங்கள் இது மூணுத்தில் ஏதாவது போட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தனியாகவே செய்யவே மாட்டீங்க. இப்போது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சி. நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.